அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்னங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்னா என்ன, ஆப்ஷன்ஸ்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ஸோட மார்ஜின் வந்து எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ணுறாங்க, இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது, அதை எப்படி நம்ம பை அண்ட் செல் எல்லாம் பண்ணுறது, இதை பற்றினா ஒரு வீடியோ தான் இனிமேட்டெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்னன்னா சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு அசெட் வேல்யூ இருக்கு. ஸோ அசெட் வேல்யூக்கு அண்டர்லைங் அசெட்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதில் வந்து பை செல் பண்ணுறது தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ சேம் தான். இப்போ ஆப்ஷன்ஸுக்கும் நமக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அதாவது வீக்லி கான்ட்ராக்ட் இல்லைனா மந்த்லி கான்ட்ராக்ட். ஸோ அந்த வீக்லி ஆர் மந்த்லி கான்ட்ராக்ட்ல போயிட்டு பை அண்ட் செல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க அப்படின்னா அண்டர்லைங் அசெட் வித் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்லைங் அசெட் வித் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ஷன் கிரீக்ஸ்னா இப்போ அசெட் வேல்யூ இருக்கு, ஃபியூச்சர்ஸ் வேல்யூ இருக்கு, ஆப்ஷன்ஸ் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அசெட் வேல்யூ ஃபியூச்சர்ஸ் வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ அசெட் வேல்யூ ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா ஃபியூச்சர்ஸ் வேல்யூ ஒரு 100 ரூபாய் தான் இருக்கும். பட் ஆப்ஷன்ஸ் வேல்யூ அப்படி வந்து வராது. ஏன் அப்படின்னா அது வந்து ஆப்ஷன் கிரீக் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா மூலியமா தான் நமக்கு வந்து அவுட்புட்டா வந்து கிடைக்குது. ஸோ இதுல 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல பிரீமியம் பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிரீமியம் பிரைஸ் வந்து பிரீமியம் பிரைஸ் அண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாம் நமக்கு வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைக் பிரைசஸ், பிரீமியம் பிரைசஸ் அண்ட் எக்ஸ்பைரி டேட். இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸுக்கு நேராக போயிட்டு பை பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அசெட் பிரைஸ் வந்து ஃபியூச்சரில் பை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மார்ச் ஃபியூச்சர்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ நம்ம போயிட்டு பை அண்ட் செல் வந்து ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பிரைசஸாகவும் பிரீமியம் பிரைசஸாகவும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 500 ரூபாய்க்கு ரன் ஆகுது அப்படின்னா 500 ரூபா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் போயிட்டு தான் நம்ம வந்து பை அண்ட் செல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்மளால வந்து பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹெட்ஜிங் பர்பஸுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் பர்பஸ் மாதிரி. இப்போ இன்சூரன்ஸ் பர்பஸ்னா என்னன்னா, இப்போ நான் கேஷ் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்டாக்கை நான் பை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்டாக் வந்து கீழே விழுக போகுது, கீழே விழுந்தா எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆகும் அப்படின்னா நான் என்ன பண்ணோம் அப்படின்னா தூரத்தில் இருக்கிற அதாவது அவுட் ஆஃப் த மணில இருக்கிற ஒரு புட் ஆப்ஷன் வந்து நான் வந்து பை பண்ணி வச்சுக்குவேன். இப்போ பெரிய அளவில் கீழே விழுகிறப்ப அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு மேலே வரும். அப்படி மேலே வரப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் 5 லட்ச ரூபாய் நஷ்டம் ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ ஓவராலாக எனக்கு அதோட நஷ்டத்தை வந்து குறைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்பஸுக்காக தான் டெரிவேட்டிவ்ஸும் கொண்டு வந்தாங்க, ஆப்ஷன்ஸும் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெகுலேஷன் பர்பஸுக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ ஹெட்ஜிங்கிறது என்ன, கேஷ் மார்க்கெட்ல நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதுல வந்து பையோ செல்லோ ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது தான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெகுலேஷன் பர்பஸ்னா என்னன்னா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து பை அண்ட் செல் வந்து பண்றது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஹெட்ஜிங் பண்ணாம கேஷ் மார்க்கெட் பக்கமே போகாம நேரா வந்து கால் ஆப்ஷனையோ கால் ஆப்ஷனையோ புட் ஆப்ஷனையோ பை அண்ட் செல் பண்ற ஆக்டிவிட்டிஸ் தான் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹெட்ஜிங்னா என்ன, ஸ்பெகுலேஷன்னா என்னன்னு. ஹெட்ஜிங்னா கேஷ்ல பை பண்ணிட்டு இதுல வந்து பை செல் பண்றது ஹெட்ஜிங். ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நம்ம டெரிவேட்டிவ்ஸ்ல ஃபியூச்சர்ஸையோ ஆப்ஷன்ஸையோ பை செல் பண்றது ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. அடுத்தடுத்து வர வீடியோவில் நாம வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன, பிரீமியம் பிரைஸ் என்ன, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் என்ன, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இது எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இது வந்து ஸ்பெகுலேஷன் பர்பஸா நம்ம பார்க்குறப்ப இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இப்போ என்ன சொல்றது அப்படின்னா இப்போ அசெட் வேல்யூ வந்து ஒரு 100 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு இருக்கு. நான் வந்து ப்ரெடிக்ஷன் பண்றேன் ஒரு 3 மாசத்துலயோ 1 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ அந்த வேல்யூ வந்து 100 ரூபாய்ங்கிறது 150 ரூபாய்க்கு வந்துடும் அப்படிங்கிற ஏதோ ஒரு நியூஸ் வச்சோ இல்லைன்னா சார்ட்டை வச்சோ நான் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போ அந்த டைம்ல 100 ரூபாய் இருக்கிற அசெட் வேல்யூல போயிட்டு நான் வந்து பை பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து அமௌண்ட் கேட்பாங்க. அதே ஃபியூச்சர்ஸ்ல வரணும் அப்படின்னா கூட மார்ஜின் பிரைஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. பட் இதே நான் ஆப்ஷன்ஸ்ல வந்து பை பண்றேன் அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர்ஸ்ல கட்டுற அமௌண்ட்டை விட வெறும் 10% கட்டினா போதும். இப்போ ஃபியூச்சர்ஸ்ல இப்போ அசெட் வேல்யூல நான் போயிட்டு பை பண்றேன், கேஷ் மார்க்கெட்ல 10 லட்ச ரூபா கேட்கறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல எனக்கு எவ்வளவு கேட்பாங்க நம்ம முன்னாடி வீடியோல தான் போய் பார்த்தோம். ஸோ நீங்க போய் பாருங்க எப்படி வந்து மார்ஜின் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு.
இப்போ 100% கேட்குறாங்கன்னா இதில் வந்து 20% தான் கேட்பாங்க. ஃபியூச்சர்ஸில் 2 லட்ச ரூபா கொடுத்தா நாம் வந்து பை பண்ணிக்கலாம். இதே ஆப்ஷன்ஸில் வர்றப்ப ஆப்ஷன்ஸ் பையிங்க்கு வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதும், நாம வந்து பை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மூணுக்குமே இருக்கிற ஒரு வித்தியாசம். இப்போ நான் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துல ஆப்ஷன்ஸ்ல வெறும் 10,000 ரூபாய் மட்டும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டா போதும். கரெக்டாக அந்த ப்ரிடிக்ஷன் ஒரு 50 பாயிண்ட் வர்றப்ப எனக்கு ஃபியூச்சர்ஸ்ல எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குதோ ஸோ சேம் ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து எதில் கொடுக்கும், ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துரும். ஓகேங்களா? பட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து நான் வந்து எடுக்கலாம். இதே செல்லிங்க்கும் இருக்கு, நம்ம அடுத்தடுத்த வீடியோல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது என்னன்னா சிம்பிள். ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ற ஒரு ட்ரேடர் வந்து ஒரு ஸ்டாக்கையோ இண்டெக்ஸையோ இல்லை எம்சிஎக்ஸையோ ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா ஸோ கால் ஆப்ஷனை பை பண்ணுவாரு, இல்லைன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுவார். ஓகேங்களா? மேலே ஏற போகுது அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஸ்டாக் ஃபாலோ ஆக போகுது அப்படின்னா ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ல வந்துட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுக்குவாங்க, கால் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். அதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ற இடத்துல நாம வந்து பை செல் பண்றோம் டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து பை அண்ட் செல் பண்றத ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹெட்ஜிங் அதாவது கேஷ் மார்க்கெட்ல பை பண்ணிட்டு இதுல வந்து பை அண்ட் செல் பண்றத ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்னா என்னங்க, பிரீமியம் பிரைஸ்னா என்ன, கால் ஆப்ஷனுங்கிறீங்க, புட் ஆப்ஷனுங்கிறீங்க, இதெல்லாம் எப்படி வந்து கேல்குலேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது மெயின் அண்ட் மெயின் வந்து அண்டர்லைங் அசெட் தான். ஸ்ட்ரெயிட்டா வந்து அசெட்டை பை பண்ண போறது கிடையாது. அசெட்ல என்ன வேல்யூ வந்து ரன் ஆகுதோ அது வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவோட அவுட்புட் தான் பிரீமியம் பிரைசஸ். அந்த பிரீமியம் பிரைசஸ் தான் நம்ம வந்து பை அண்ட் செல் வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம வந்து அது இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தான் என்னங்கிற ஒரு வீடியோ தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.